பலதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமலாக்கத்துறையின் டாஸ்மாக் மீதான அந்த விசாரணை கமிஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா திமுகவோட தலைமை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். அந்த பாதிப்பை பொதுமக்கள் கிட்ட எடுத்து செல்லாத அளவுக்கு இங்க இருக்கிற மீடியாக்கள், அதாவது ஊடகங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கும் வகையில அந்த நியூஸை பத்தி எவனுமே பேசல. இப்படி அந்த நியூஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் நியூஸ் மாதிரி கடந்துட்டு போயிட்டானுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ இந்த விசாரணையை நடத்தினா மட்டும்தான் டாஸ்மாக் ஊழல் குறித்தான முழு முதற்கொண்டு அனைத்து விவரங்களும் பாத்தீங்கன்னா வெளியே வரும் அப்படிங்கிற ரீதியில மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு. உண்மையில இந்த அறிக்கையை படிச்சு பார்க்கும்போது இந்த இடி விவகாரத்துல இந்த தமிழக ஊடகங்கள் தொடர்ச்சி என்ன விஷயத்தை எல்லாம் மறைச்சானுங்க அப்படிங்கிற ரீதியில தெள்ள தெளிவாவே தெரியுது. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த 3 நாட்களாக இந்த தமிழக ஊடகங்களோட ஒரு விவாத பொருள் என்னவா இருந்திருக்குன்னா டாஸ்மாக் குறித்தான அந்த ஊழல் தான். டாஸ்மாக் குறித்தான அந்த இடி விசாரணை பத்தி தான் கடந்த ஒரு 3 நாட்களாவே இங்க டிவிகளோட டிபேட்டா இருந்திருக்கணும். ஊடகங்களோட டிபேட் எதுவும் பார்த்தா கடந்த 3 நாட்களா நடத்தி கொண்டிருக்கிற இடி விசாரணை பத்தி தான் இருந்திருக்கணும். ஆனா அதை பத்தி இங்க இருக்கிற தமிழக ஊடகங்கள் பேசுனாங்களான்னு பார்த்தா வார்த்தையும் கூட பேசல. ஏன்னா திமுக கிட்ட பொட்டி கட்டுக்கட்டா பணம் வாங்கினானுங்க போல. அதை பத்தின ஏதாவது ஒரு விவாதம் நடத்துறாங்களான்னு பார்த்தா ஒரு சேனல் கூட நடத்தலையே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை சொல்றான். நீங்க இருக்கிற முக்கியமான செய்தியா இருக்கு பாத்தீங்களா, இந்த தந்தி டிவி, இந்த சாணக்கியா, அதுக்கப்புறம் நியூஸ் 18, நியூஸ் 7, அப்புறம் இந்த பாலிமர் நினைக்கிற பிளாப்லா இது இத்தனை ஊடகங்கள் இருக்குல்ல, அதுல ஒருத்தவங்க கூட இந்த நியூஸை டிபேட்டாவே பண்ணல. அப்புறம் முக்கியமா சன் டிவி நேர்மையின் சிகரம் குணசேகரன் ஒருத்தன் சொல்லுவான், நான் ஊடகத்திலேயே நேர்மையான சிகரமா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவான். அவனாச்சும் இதை பத்தி பேசினா பார்த்தா ஓனரை பத்தி அவன் எப்படி பேசுவான்? பேசினா அள்ளில குத்துற மாட்டானுங்க. இது மாதிரி திருட்டுத்தனம் பண்ற இங்க ஊடகவியலாளர்கள் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டோட மக்கள் பிரச்சனை பத்தி எவனுமே பேச மாட்டான். சரி, என்னடா டாஸ்மாக் உள்ள என்ன இது மக்கள் பிரச்சனையை பார்த்தா, ஆமா மக்களோட பிரச்சனை தான். ஏன்னா மக்கள் கிட்ட தான் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 20 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் பிடுங்கி துண்றானுங்க எக்ஸ்ட்ரா காசு அப்படிங்கிற ரீதியில. சரி, ஓகே, நம்ம சிபிஐ விசாரணைக்கு வருவோம். இந்த டாஸ்மாக் ஊழல், இந்த டாஸ்மாக் ஊழல் பத்தி நம்ம பேசும்போது கடந்த 3 நாட்கள பாத்தீங்கன்னா டாஸ்மாகோட மேலாளர் விசாகன் அவர்களோட வாட்ஸ்அப் சாட் பாத்தீங்கன்னா அது அமலாக்கத்துறையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அனைத்து விதமான விசாரணைகளை தொடர்ச்சியா மேற்கொண்டிருக்காங்க நம்ம சொல்லியாகணும். அந்த விஷயம்லாம் வெளியே வந்ததுன்னா கண்டிப்பா திமுகவோட தலைமை வரைக்கும் இது எதிரொலிக்கும் அப்படிங்கிற ரீதியில பார்க்கப்படுகிறது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் மாட்டினார் பாத்தீங்களா டாஸ்மாக் ஊழல்ல, சாராய ஊழல மாட்டினார்ல, அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்க உதயநிதி முதற்கொண்டு ஸ்டாலின் முதற்கொண்டு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஸ்டாலின் சொந்தக்காரங்க கூட இந்த விஷயத்துல மாட்டிருக்கானுங்க. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சம்பவங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற மீடியாக்களோட தலைப்பு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாமகவில் உட்கட்சி பூசல், பாமக 2ஆக உடையுமா, மக்களோட பிரச்சனை எல்லாம் இது. அதுக்கப்புறம் தந்தை மகன் மோதல், மக்களோட தலையால பிரச்சனை எல்லாம் இது. இது மாதிரி கேவலமான டிபேட்டுகளை இங்க இருக்கிற ஊடகங்கள் தொடர்ச்சியா மேற்கொண்டு மக்கள் கிட்ட இந்த விஷயம் சேராம பார்த்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தந்தின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்கான். அவன் கொட்டை எழுத்துல பாமகோட மகாபலிபுரம் மாநாட்டுல அதான் இந்த தந்தை மகன் மோதலா அப்படிங்கிற ரீதியில போட்டிருக்கான். டேய், அந்த பாமகவோட முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த நாதர் பையன் நேத்து ரிலீஸ் பண்ணியிருக்கான் அந்த பேப்பரை. எப்படியாப்பட்ட வன்ம குடனா இருந்திருப்பான் அந்த தந்தி நாதரி பையன். பாமகவோட மாநாட்டுல நிறைவேற்றப்பட்ட 14 தீர்மானங்களை பத்தி நீ பேசுனியா? பேசல. அன்புமணி அவர்கள் பேசின சமூக நீதியை பத்தி நீ பேசுனியா? பேசல. அதை பத்தி எதுவுமே பேசாத இந்த தந்தி அச்சு ஊடகம் பாமக நடந்த உட்கட்சி பூசலை பத்தி கொட்டை இடத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வெளியிடுறான். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான புத்தி அவனுக்கு! கேவலமான புத்தி தானே இது. இடி விசாரணை பத்தி பேசுங்கன்னா அதை பத்தி ஏதோ மூலையில ஒரு சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி போட்டிருப்பான் போல. இதுதான் தந்தி ஊடகத்தோட, தந்தி அச்சு ஊடகத்தோட தரம். இப்படி அவனோட தரம் பார்த்தா இதுதான் அவனுடைய தரம். இதுதான் மக்களுக்கு அவனுங்க கொண்டு சேர்க்கின்ற செய்தி. அதுக்கப்புறம் டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாக் ஊழல் பத்தி கிட்டத்தட்ட 40 வழக்குகளை இந்த இடி விசாரணை சம்பந்தமாக இருக்கின்ற 40 வழக்குகளை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான 40 வழக்குகள் பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் சரக்குகளை ஏற்றுன்னு வரதுக்கு ஒரு வண்டி வச்சிருப்பானுங்க பத்தியா, அந்த ஒப்பந்தம் யாருக்கிட்ட போகணும், அப்புறம் மதுபான கொள்முதல் யாருக்கிட்ட போகணும்,
இது மாதிரியான அப்புறம் வந்து அந்த பார் உரிமம் நடத்துவாங்க பத்தியா, அது யாருக்கிட்டலாம் போகணும். இது மாதிரியான 40 வழக்கு இருக்கு. அது எல்லாமே வாட்ஸ்அப் சாட்டா இருக்கு. அது அனைத்தையும் பார்த்தீங்கன்னா விசாகன் வந்து யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்துக்கும் சிறப்பா முடிச்சு கொடுத்துருக்காரு. இதேதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அந்த 40 வழக்குகளை வந்து நம்ம இழுத்து மூடிட்டா இந்த இடி விசாரணை நடத்தப்பட்டது பார்த்தா சுத்தமா இல்லாம போயிடும். அதனாலதான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூலயமா நடத்தப்படுகின்ற அந்த வழக்கு அனைத்தையுமே பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்துங்க. சிபிஐக்கு மாத்தா மட்டும்தான் இதுல உண்மையான விசாரணை நடைபெறும், உண்மையான குற்றவாளிகள் வந்து பிடிபடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையுமே அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தா 100% உண்மைதான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்மாக்ங்கிறது பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து ஒரு காமதேனு மாதிரி, மக்களை சாவடிக்கிற, அதாவது டாஸ்மாக் பத்தி பார்த்தா மக்களோட தாலி அறுக்கிற ஒரு நிறுவனம். ஆனா ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு காமதேனு மாதிரி. அது மட்டும் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்காங்க பாத்தியா அரசு நிர்வாகத்தினர் சொல்லிட்டு அவனுங்களுக்கும் அங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் மூலியமா தான் பல லட்சங்கள் பல கோடிகள் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு ஊழல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊழலை பத்தி இங்க இருக்கிற மீடியாக்கள் பேசுவாங்களாம் பார்த்தா ஒருத்தவனும் பேசல. கண்டிப்பா இந்த இடியோட ரைடு உண்மையா திமுகவோட மேல்மட்டம் வரைக்கும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. கடைசியா இப்ப விசாரணை முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். விசாரணையோட முடிவுல பாத்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சிகரமான பல்வேறு சம்பவங்கள் வந்து கண்டிப்பா வெளிவரும். அப்ப வெளிவரும்போது திமுகவை வச்சு செய்யலாம். இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.